Hi friends, நான் திலக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் டாட்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இன்னும் சூப்பரான ஒரு 3 ஃபில்டர்ஸ் பார்க்க போதும். இன்ஸ்டாகிராம் ஃபில்டர்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடிட். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடிட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்பவே யூனிக்காகவும் இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இதோட அவுட்புட், இந்த 3 ரீல்ஸோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த 3 ரீல்ஸும் வந்து இன்றைக்கி எடிட் பண்ண போதும். இந்த 3 ரீல்ஸை வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த வீடியோவில். இது வந்து ஒரு டுட்டோரியல் வீடியோ. ரீல்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டான இது மாதிரி 3 ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ ரொம்பவே ட்ரெண்டிங்காகவும் வைரலாகவும் போகிற ரீல்ஸ் தான் நான் வந்து எக்ஸாக்டாக வந்து ரொம்பவே குவாலிட்டி அதிகமாகவும் ரொம்பவே பார்க்க ரொம்பவே லுக்காக இருக்கிற மாதிரியான ரீல்ஸ் தான் செலக்ட் பண்ணுவேன். ஸோ அது மாதிரி இன்றைக்கி ஒரு 3 ரீல்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை தான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ரீல்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ரீல்ஸ் அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும், ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண முன்னாடி சர்ச்சுக்குள்ளே போயிட்டு வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரீல்ஸ் இருக்கும், ஜஸ்ட் அதை சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே நிறையா ரீல்ஸ் வரும். பட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி மாதிரி இருக்குல்ல, இந்த வெர்டெக்ஸ் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல தண்ணி மாதிரி இருக்குல்ல, ஸோ இதை தான் வந்து நம்ம சூஸ் பண்ண போதும். இந்த ரீல் தான் ரொம்பவே குவாலிட்டியாக இருந்துச்சு. ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா ஒரு சுழல் மாதிரி இருக்குல்ல, இதை நம்ம கிரியேட் பண்ணலாம். ட்ரை இட் கொடுத்துக்கோங்க. இது மாதிரி வந்து நீங்கள் வந்து எங்கே வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு இப்போ வந்து நான் ரூம்குள்ளே உங்களுக்கு சும்மா ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். இதுவே வந்து ஒரு பெரிய இடமா இருந்துச்சுன்னா, கிரவுண்டாக இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக க்ரியேட் பண்ணலாம். இதுக்கு பக்கத்தில் நீங்கள் நிற்கிற மாதிரி க்ரியேட் பண்ணலாம். இதிலே வந்து 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குல்ல, இந்த சைடில் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் வந்து அந்த சைடில் இருக்கிற அந்த இது எஃபெக்ட் வந்து ரொம்பவே அதிகமாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் ஒயிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒயிட் கலர், அதுக்குள்ளேருந்து ஒரு லைட் மாதிரி வரும். எப்படி இந்த காஜிலா படத்தில் ஒரு லைட் அதுக்குள்ளேருந்து வருமோ அது மாதிரி அந்த சர்க்கிள்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுழல்லேருந்து ஒரு லைட் வெளிச்சம் மாதிரி வரும். இது வந்து பிளாக் கலரில் வந்து இன்னருக்குள்ளே போகும். ஸோ இது மாதிரி 2 டிஃப்ரெண்ட்டான விஎஃப்எக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் செகண்ட் ஆப்ஷன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி வெர்டிக்கலாகவும் திரும்ப அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஹாரிசான்டலாகவும் 2 ஆக்சிஸில் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்காக தான் அது கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்கள் ஆக்சிஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த பிளாக் அண்ட் ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சூப்பரான இந்த விஎஃப்எக்ஸ் ஃபில்டர் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க. பட் நீங்களும் இருக்க மாதிரி ட்ரை பண்ணணும்னா ரொம்பவே வந்து ஒரு ஸ்பேஸான ஒரு இடத்துல போய் ட்ரை பண்ணுங்க. ஸோ செகண்ட் பொசிஷன் இருக்க ஃபில்டர் பார்த்தீங்கன்னா DJ லாங் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து DJ லாங் NHAT அப்படின்னு இருக்குல்ல. ஸோ ஜஸ்ட் இந்த ஃபில்டர் ட்ரை பண்ணுங்க. இந்த ஃபில்டர் வந்து ட்ரை கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபில்டர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ டிஸ்கோ மாதிரி உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் மியூசிக் வரும். ஸோ காப்பரேட்னால அந்த மியூசிக் நான் போடல. அண்ட் இதை ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்டான எஃபெக்ட் இருக்கும். இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கும், ஜஸ்ட் அது வந்து இப்படி ஜாயிண்ட் ஆகிட்டு இது மாதிரியான டிஃப்ரெண்டான எஃபெக்ட் வந்துட்டு போகும். ஜூம் இன் பண்ணிட்டு ஜூம் இன் அவுட் பண்ணுறது. ஸோ இந்த டிஸ்கோ இது மாதிரியான எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணுது. இது ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு இந்த விஎஃப்எக்ஸ் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது மாதிரி ஃபில்டர்ஸ் டிக்டாக்ல நிறைய யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் இது மாதிரியான ஃபில்டர்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சேனல் நிறைய இந்த மாதிரி ஃபில்டர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த ரீல் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ரீல் அப்படின்னு நான் சொல்லுவேன். சூப்பராக இந்த ஃபில்டர் ஆக்சுவலாக பார்க்கும்போது. ஸோ வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுலேயே 2 ஆப்ஷன்ஸ் கூட ப்ரொவைட். ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குது ஸ்டீரியோ லாக்ஸ். ஸோ STEREOLLAX ஸ்டீரியோ லாக்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்குல்ல அந்த ஃபில்டர் தான். உண்மையிலேயே நான் இதை பார்த்து வேறு லெவலில் இருக்கும். இதை பார்த்து அப்படியே வந்து ஷாக் ஆகிட்டேன். வேறு லெவலில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக இது என்னோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பேரலாக்ஸ் எஃபெக்ட் மாதிரி க்ரியேட் பண்ணுது. தெரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலாக வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக சொல்ல போனால் இதை வந்து நீங்கள் எப்படி வந்து இதை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இதோட எஃபெக்ட் சேஞ்ச் ஆகும். பேரலாக்ஸ் எஃபெக்ட் மாதிரி வேறு லெவலில் இருக்குது. இதில் சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எஃபெக்டை வந்து அதிகமாக்குறதுக்கு. ஸோ இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பிளாக் அண்ட் ஒயிட், இன்னொன்று வந்து கலர். ஸோ உங்களுக்கு கலர் பார்த்தீங்கன்னா கலரும் சூப்பர் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இது 2 எது வேணுமோ அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதனால இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துருக்கேன். சூப்பராக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது இந்த ஃபில்டர் எஃபெக்ட். என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்தில் நான் என்னென்ன யூடியூப்பில் வந்து ரீல்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுறேனோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இங்கே ரீல்ஸ் அப்படிங்கிற ஒரு டேப்பில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதோட ட்விட்டர் எல்லாமே யூடியூப் சேனலில் இருக்கும். ஸோ வேறு லெவல் ரீல்ஸ்லாம் நம்ம நிறையவே க்ரியேட் பண்ணலாம். இது மாதிரி
மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரொம்பவே விஎஃப்எக்ஸ் மாதிரி இருக்கிற ரீல்ஸ்லாம் அசால்ட்டு கிரியேட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஃபில்டர்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் கிரியேட் பண்ணணுமா, இன்ஸ்டாகிராமில் எப்படி க்ரோத் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா, இன்னும் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஐடியாஸ், போஸ்ட் ஐடியாஸ் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா முழுக்க இன்ஸ்டாகிராம் பற்றி இந்த சேனலில் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பற்றி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். நான் திலக், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ்.